நோயுற்றோருக்கான இறைவேண்டல். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமே. நோயுற்றோரை குணப்படுத்தும் அருமருந்தாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் நம்மோடு என்றென்றும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் பணிவாழ்வில் நோயற்ற பலரை சந்தித்தார், அவர்களை குணப்படுத்தினார். அதே வல்லமை மிக்க இறைவன் நம் சகோதர சகோதரிகள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவருடைய நோய்களையும் அவருடைய துன்பத்தையும் தணித்து நோயிலிருந்து விடுதலை அளிக்க வருகின்றார் என்பதை நினைவுகூர்ந்து நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூய மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 6, அருள்வாக்குகள் 53 முதல் 56 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொதுவிடங்களுக்கு கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நோயுற்றோர் மீது தனிப்பட்ட விதத்தில் அன்பும் அக்கறையும் கொண்டவர். உற்ற தோழராய் அவர்கள் அருகிலிருந்து ஆறுதல் அளிப்பவர், நம்பிக்கையோடு மன்றாடும் போது குணமளிப்பவர். எனவே நோயுற்றிருக்கும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிய வாக்குமாறாத இறைவனின் குணமளிக்கும் வல்லமை நம் சகோதர சகோதரிகள் மீது தங்குமாறு மன்றாடுவோம். அன்பு இறைவா, நோயுற்றோரை நீர் உமது திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தினீரே. நலம் பெறுக என்று ஒரே சொல்லால் அவர்களுக்கு நலம் தந்தீரே. உமது நம்பிக்கை கொண்டுள்ள எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அதே வல்லமையால் நலம் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் கருணை கடலாகிய இறைவா, அன்று உம் திருமகன் முடக்குவாதமுற்றவரை நோக்கி பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீரழிந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போம் என்று கூறி குணமளித்தீரே. அதேபோல் எம் சகோதர சகோதரிகளை பாவத்திலிருந்து நோயின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் என்று வாக்களித்தீரே. உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கும் எம் சகோதர சகோதரிகளுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்து நலமளிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என்ற இறைவனின் நம்பிக்கை வைத்து உடல் நலம் நாடும் சகோதர சகோதரிகளுக்கு நம் குடும்பங்களில் நோயால் துன்பம் அனைவருக்கும் அமைதியாக மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உடல் நோயினால் வாடும் சகோதர சகோதரிகளுக்கு உமது பரிவன்பை தந்தரலும். உமது நோய் நீங்கும் வல்லமையை இவர் மீது நிறைவாக பொழிந்தரலும். இவர்கள் விரைவில் குணமடைந்து உடல் நலமும் உள்ள நலமும் முழுமையாக பெற்று உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம் திருமகன் இயேசுவின் ஆற்றலால் மிகுந்த திருப்பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முன்னில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமெண்ணங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.